வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 5 ஏ பேட்ச்க்கான அனௌன்ஸ்மென்ட் தான் பத்தி பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 5 ஏ எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்துரும். ஸோ ஏற்கனவே எழுதியிருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்து கூடிய விரைவில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய ஆனுவல் பிளானர் படி, ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போனோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான ரிக்ரூட்மெண்ட்ல குரூப் 5 முதல் இருக்கா அப்படின்னா குரூப் 5 உண்டுங்க. என்ன சார் இப்பதானே சார் இந்த எக்ஸாம் ஜனவரி மாசம் நடத்தி முடிச்சாங்க, மறுபடியும் ஒரு குரூப் 5 இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கிறது. ஸோ அப்போ இந்த குரூப் 5 கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5 இந்த சர்வீசஸ்க்கு எப்போ நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா அக்டோபர் 7 நோட்டிபிகேஷனுங்க. இப்போ இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இதுல ஒரு 10 to 15 டேஸ் இது பண்ணுங்க. ஸோ நியர்லி அரௌண்ட் 100 டேஸ் தாங்க இருக்கு. எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஸோ இட் இஸ் டிசம்பர் 21ங்க. லாஸ்ட் டைம் ஜனவரியில் வச்சாங்க இந்த 2025ல. இந்த முறை இந்த வருஷம் டிசம்பர்லேயே வச்சு முடிக்கிறாங்க. வித்தின் த இயர்க்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நாள் எக்ஸாம். காலையில ஜென்ரல் தமிழ், மத்தியானம் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்க போகுது. ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் ஷியோர் ஆயிடுச்சு. வேகன்சி மட்டும் நோட்டிஃபிகேஷன்ல வரப்போ தெரியணும். அண்ட் அக்டோபர் 7 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. சரி, நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் படிக்கவா அப்படின்னா அதுலேருந்து இதுக்கான நாட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நியர்லி அரௌண்ட் ஒரு 70 நாள் தான் இருக்கு. இதில் படிக்க முடியுமானா படிக்க முடியாது. இதில் டெஸ்ட் எழுதி பார்த்தது தான் நாட்கள் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் கேண்டிடேட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸும் அதுதான். நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு அப்புறமா படிப்போம் அப்படின்னு. நம்மளுக்கு பிளானர்ல இருக்கு, சிலபஸும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் சேஞ்சஸ், மார்க்ஸ்லாம் அலோகேஷன்ஸ்லாம் கொடுத்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலபஸில் மாற்றம் இல்லை, கொஸ்டினுடைய பேட்டர்ன்ஸ்ல மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்கிறார்கள். ஸோ அப்போ நம்ம எப்பலேருந்து படிக்கலாம் அப்படின்னா நம்ம இப்பத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம். ஸோ அதனால ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஸோ இட் இஸ் டிசம்பர். 6 months அப்படிங்கிற நம்மளுக்கு சாலிடா தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதில் 2 பேப்பர் இருக்குங்க. வெறுமனே இது ஒரு தமிழ் பேப்பர் மட்டும் அப்படின்னு வெறுமனே ஒரு இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் இல்லை, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரியான சிலபஸ். இதில் நிறைய ஒரு ஹார்டான ஏரியாஸும் இருக்கு, ஈஸியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸும் உண்டு. ஹார்டான ஏரியாஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்குலாம் நிறைய எஃபோர்ட் வேணும். அது நம்ம அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, சொல்லிக் கொடுக்கறத தாண்டி கேண்டிடேட்ஸுடைய இண்டிவிஜுவல் எபிலிட்டியை பொறுத்தும் இருக்கு டிரான்ஸ்லேஷன். அதனால டிரான்ஸ்லேஷனுக்கு மார்க்ஸ் வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு கூட்டியிருக்கிறார்கள், இங்கிலீஷ்ல குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி கிராமர் பகுதிகள் ரொம்ப முக்கியங்க. தமிழ் கிராமர்லையும் சரி, இங்கிலீஷ் கிராமர்லையும் சரி. அதே மாதிரி தமிழ் கிராமர்ல ஈஸியா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்காதீங்க. ஆட்சி தமிழ் அகராதி சொற்கள்லாம் படிக்கணுங்க ஃபுல்லா. அதனால நம்ம பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ வீக் டே பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வீக் டே பேட்ச் ஸ்டார்ட் பண்றதா. இந்த வீக் டே பேட்ச் வந்து ஜூன் சொல்லியிருந்த மாதிரி ஜூன் 24 ஸ்டார்ட் பண்றோங்க. சரிங்களா? ஸோ ஜூன் 24 வீக் டே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன நாட்கள்ல கிளாஸஸ் வரும் சார்? நாங்களாம் ஜூனியர் அசிஸ்டண்டாவோ அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நாங்கள் வீக் டேல வர முடியும் அப்படின்னா ஸோ ஆன்லைன்ல கிளாஸஸ் உண்டுங்க. லாஸ்ட் டைமும் அதே தான் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸஸ் உண்டு. என்னன்னைக்கெல்லாம் உண்டு அப்படின்னா ஸோ ஒரு பேட்ச்க்கு வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. திஸ் இஸ் பேட்ச் 1. பேட்ச் 2க்கு வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. இது பேட்ச் 2. ரைட்டா? ஸோ பேட்ச் 1 ஈவினிங்ல தான் வரப்போகுது அண்ட் பேட்ச் 2 ஈவினிங் தான். அல்டர்னேட்டிவ் டேஸ் தான், கண்டினியூஸாக எல்லா நாளும் வராது. ஸோ வாரத்தில் 3 நாள் அண்ட் டெஸ்ட் ஆன் சண்டே. என்னதான் நீங்கள் கிளாஸ் வந்தாலும் ஒரு நாள் டெஸ்ட் நீங்கள் எழுதணும் சண்டே. சார் நான் ஆன்லைனில் வரேன், கொஸ்டின் பேப்பர் எப்படி கிடைக்கும்? கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஆன்லைன் இதில் வந்துடும், கொரியர் மூலமாக வந்துடும், போஸ்டல் மூலமாக வந்துடும். ஸோ அப்போ 2 பேட்சஸ் we are going to start. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஜூன் 24 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஈவினிங்ல எந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 7:30 to 9 PM இந்த டைம்ல கிளாஸஸ் நடக்கும். இந்த 1.5 மணி நேரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே இந்த 6 மாசம் போதுமா அப்படின்னா 6 மாசம் கரெக்டாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க. நான் கிளாஸ் வந்து தான் படிக்க போறேன், ஸோ நீங்க கிளாஸ் வந்து தான் ஆகணும், நான் கட்டாயப்படுத்துறேன். கிளாஸ் வந்து தான் படிக்கணும்
அப்பதான் எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும், அப்பதான் வந்து டெஸ்ட் எழுதுறதுடைய அட்வான்டேஜ் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறவர்கள் கேண்டிடேட், நான் 5 இயர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஜூனியர் அசிஸ்டண்டாவோ அப்படின்னா அவர்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகிற காரணத்தினால இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ இப்போ ஜூன்ல ஸ்டார்ட் பண்றது எப்போ வரைக்கும் இருக்கும்னா அன்டில் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இதுல உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸ்ல, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸ் வந்து ரெகுலரா இருக்கும் வீக் டேஸ்ல. அண்ட் அதோட சேர்த்து டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிளாஸ் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட இந்த டியூஸ்டே, தேர்ஸ்டே இந்த 2 நாட்கள் என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். இட் இஸ் கால்ட் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரியஸில் 30 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரியஸ் பற்றியான டீட்டெயில் வந்து நான் மறுபடியும் செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது இந்த பேட்சில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வாரத்தில் இந்த மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே கிளாஸ் வருபவர்களுக்கு டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே டெஸ்ட் இருக்கும் டெய்லி, தட் இஸ் இந்த வீக்லி டெஸ்ட் மாதிரி. அது இல்லாமல் சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் உடைய டெஸ்ட் வந்து இருக்கும். ரைட்டா? இது இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். மெட்டீரியல்ங்கிறது ஹேண்ட் அவுட்ஸாக கிடைக்குங்க, புக்காக கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு டாபிக் நடத்த நம்ம ப்ரொவைட் மெட்டீரியல். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் எஸ்ஐ, அதை பேஸ் பண்ணி தான் சிலபஸ். அப்படிங்கிறனால நான் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி கேண்டிடேட்ஸ் தான் எஸ்ஐவாக மாற்றணும். அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ அதான் கேண்டிடேட்ஸ் தான் மாற்றணும். மற்றபடி லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் ஃபார்மேட்டு, அதுக்கு எல்லா ஃபார்மேட்ஸும் கொடுத்துருவோம். அனௌன்ஸ்மெண்ட்டு, டிராஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டு, சர்க்குலர் ரைட்டிங், ப்ரப்போசல் ரைட்டிங், இது எல்லாமே ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் எல்லாமே கொடுத்துருவோம். கிராமருக்கான மெட்டீரியல் அண்ட் கிராமருக்கான எக்ஸசைஸ் இது எல்லாமே ப்ரொவைட். ஸோ இவ்வளோதாங்க. அண்ட் ஜூன் 24th வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான பேட்ச் வந்து ஸோ இட் இஸ் 2 பேட்சஸ் அவைலபிள். பர் பேட்ச் வந்து 15 அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஜூன் 23rd வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அண்ட் இது வரதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதில் இருந்தால் அட்வான்டேஜஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி யூ கேன் ஜாயின்ங்க. தேங்க்யூ.